வெனிசுலா நாடாளுமன்ற தேர்தல் 2015 டிசம்பர் 6 வெனிசுலா வரலாற்றின் மிக கடுமையான பொருளாதார மற்றும் அரசியல் பதற்றத்தின் நடுவே நாடாளுமன்ற தேர்தல்கள் நடைபெற்று நாட்டின் அதிகார சமநிலையை முற்றிலும் மாற்றிய தருணமாக மாறியது. 1999 அரசியலமைப்பு அமலுக்கு வந்த பின் நடைபெற்ற 4வது நாடாளுமன்ற தேர்தலாகவும், அதே சமயம் ஹூகோ சாவேஸ் மரணித்ததற்கு பிறகு நடைபெற்ற முதல் பெரிய தேசிய தேர்தலாகவும் இதற்கு வரலாற்று முக்கியத்துவம் இருந்தது. 2014ஆம் ஆண்டில் தொடர்ந்து மக்கள் எழுச்சி போராட்டங்கள் வெடித்தன. பணவீக்கம் கட்டுக்குள் வராமல் உயர்ந்தது. உணவு, மருந்து, அடிப்படை தேவைகள் கடும் பற்றாக்குறையை சந்தித்தன. இந்த இடர்பாடுகளின் மத்தியில் எதிர்க்கட்சி தலைவரான லியோபோல்டோ லோபஸ் கைது செய்யப்பட்டு 14 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. மேலும் நாட்டில் ஆட்சியின் மீது பெரிய அதிருப்தி வெடித்தது. இந்த சூழலில் நடைபெற்ற 2015 நாடாளுமன்ற தேர்தல் மக்களின் அதிருப்தியை உலகுக்கு காட்டும் ஒரு சோதனை களமாக மாறியது. எதிர்க்கட்சி கூட்டணியான ஜனநாயக ஒற்றுமை வட்டமேசை இந்த நெருக்கடியை தீர்க்க பொருளாதார மாற்றங்கள், அதிக பணவீக்கத்தை கட்டுப்படுத்துதல் மற்றும் அரசியல் கைதிகள் மீது பொது மன்னிப்பு அறிவிப்பது போன்ற உறுதிமொழிகளுடன் பிரச்சாரத்தில் இறங்கியது. வெனிசுலாவின் ஐக்கிய சோசலிஸ்ட் கட்சி மற்றும் அதன் கூட்டணி கட்சியான கிரேட் பேட்ரியோட்டிக் போலை நாட்டின் நெருக்கடிக்கு காரணம் வெளிநாடுகளின் தலையீடு என்றும், வலதுசாரி குழுக்கள் நடத்திய பொருளாதார போர் என்றும் குற்றம் சாட்டி சாவேஸின் மரபை காப்பாற்றுவோம் என்ற பேச்சினை முன்வைத்தது. ஆபத்தான சூழ்நிலையிலும் கடைசி நிமிடத்தில் தேர்தல் ரத்து செய்யப்படலாம் என்ற சர்ச்சைகளையும் மீறி வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்றது. கருத்து கணிப்புகள் தொடக்கம் முதலே எதிர்க்கட்சிக்கு மிகப்பெரிய முன்னிலை இருப்பதை குறிப்பிட்டன. மேலும் வாக்குப்பதிவு முடிவில் அதுவே உண்மை என நிரூபிக்கப்பட்டது. இதன் விளைவாக 1999ஆம் ஆண்டிற்கு பிறகு முதன்முறையாக ஐக்கிய சோசலிஸ்ட் கட்சி தனது நாடாளுமன்ற கட்டுப்பாட்டை இழந்தது. ஜனநாயக ஒற்றுமை வட்டமேசை 109 இடங்களை பெற்றது. மேலும் 3 பூர்வீக பிரதிநிதிகளின் ஆதரவுடன் மொத்தம் 112 இடங்களை பெற்றன. வாக்கு எண்ணிக்கையில் ஜனநாயக ஒற்றுமை வட்டமேசை 7.7 மில்லியன் வாக்குகளை பெற்று வெனிசுலா தேர்தல் வரலாற்றில் அதிக வாக்குகளை பெற்ற கூட்டணியாக மாறியது. எனினும் தேர்தலின் நியாயத்தன்மை குறித்து பல சர்ச்சைகள் எழுந்தன. அமெரிக்க நாடுகளின் அமைப்பு மற்றும் பிரேசில் உள்ளிட்டவை தேர்தல் கண்காணிப்பில் இருந்து விலகின. மேலும் அமெரிக்காவின் தேசிய ஜனநாயக நிறுவனம் மற்றும் தேசிய அறக்கட்டளை அமைப்புகள் வெனிசுலா எதிர்க்கட்சிக்கு சமூக ஊடக தளங்களில் பிரச்சார பயிற்சிகள் மற்றும் வாக்காளர் இலக்கு விளம்பரங்கள் மூலம் உதவியது என்ற ஆவணங்களும் வெளியானது. வெற்றி பெற்ற பின்னரும் அமேசானாஸ் மாநிலத்தில் ஜனநாயக ஒற்றுமை வட்டமேசை கட்சி மீது வாக்குகள் வாங்குதல் குற்றச்சாட்டில் 4 பிரதிநிதிகள் உச்சநீதிமன்றத்தால் இடைநீக்கம் செய்யப்பட்டனர். எல்லா சர்ச்சைகளையும் தாண்டி 2015 தேர்தல் வெனிசுலாவின் அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய திருப்பு முனையாக பதிவு செய்யப்பட்டது. 17 ஆண்டுகளாக நிலைத்திருந்த சோசலிஸ்ட் ஆட்சியின் நாடாளுமன்ற ஆதிக்கம் உடைந்து விழுந்த அந்த நாள் நாட்டின் எதிர்காலத்தை புதிய பாதைக்கு திருப்பிய வரலாற்று தருணமாக மாறியது.